Brilliance, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு June 4, 2020 ஓட ஹிந்து எடிட்டோரியல் பார்த்தலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு ஆர்டிகல் போட்டுட்டோம். இது செகண்ட் ஆர்டிகல். ஸோ அதை பார்க்கலனாலும் நம்ம சேனலில் இருக்கும், மறக்காம பார்த்துருங்க. இன்னைக்கு வந்து இந்த ஆர்டிகளோட அவுட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தலாம். அதாவது இந்தியாவில் கொரோனா வைரஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியும், அதில் வந்து டெத் ரேட் எப்படி இருக்கு, ரெக்கவரி ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த எடிட்டோரியல் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் கர்வ்னு ஒரு விஷயம்லாம் பேசியிருப்பாங்க. கர்வ், சில்வர் லைன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு கிராஃப் போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ரேட் எப்படி இருக்குது, ஏறிட்டே போகுதா இறங்கிட்டே வருதா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டைட்டில் பார்த்துடலாம் நேராக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் பாருங்கள், கர்வ்ஸ் அண்ட் ரெக்கவரிஸ் ஆன் இந்தியாஸ் கொரோனா வைரஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இந்தியாவோட கொரோனா வைரஸ் நம்பர் வந்து எப்படி இருக்குது, அதே சமயத்தில் அதோட ரெக்கவரி அண்ட் டெத் ரேட் எப்படி இருக்குது, கர்வ்ஸ் அப்படிங்கிறத அதை தான் சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீசிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடிட்டோரியலில் பார்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சப்டைட்டில் பாருங்கள், ஆஸ் கேசஸ் மவுண்ட் இந்தியா மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கீப்பிங் மோர்டாலிட்டி லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இப்போ வந்து இந்தியாவோட நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து. இந்த சமயத்தில் இந்தியா வந்து அட்லீஸ்ட் இறப்பையாவது குறைக்கிறதுக்கு வழி பார்க்கணும். ஸோ இறந்து போகிறதையாவது அந்த டெத் ரேட்டையாவது குறைக்கிறதுக்கு வழி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர்டாலிட்டி அப்படின்னா இறப்பு, டெத், அதை தான் வந்து மோர்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு மவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மவுண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல இருக்காது. இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரி எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சொல்ல மறந்துட்டேன். The silver lining equivalent of science in this COVID-19 pandemic for India is a relatively low case fatality rate and the high recovery rate அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கர்வ்ஸில் இருக்கக்கூடிய சில்வர் லைனிங் என்ன சொல்லுது இன்டைரக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த COVID-19 பேண்டமிக் வந்து லோ கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டில் இருக்குது, அதே சமயத்தில் ஹை ரெக்கவரி ரேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஹை ரெக்கவரி ரேட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த இன்ஃபெக்ஷனில் இருக்கக்கூடியவங்க சரியாகி வீடு திரும்புறது தான் ரெக்கவரி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்ன? கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயக்னோஸ் பண்ணியிருப்போம்ல, இவங்களுக்குலாம் பாசிட்டிவ், இவங்களுக்குலாம் COVID-19 இருக்குன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அவங்களிருந்து எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன், அப்படிங்கிற ஒரு ப்ரொபோர்ஷன் தான் வந்து கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட். ஓகே, நம்பர் ஆஃப் டெத் ப்ரொபோர்ஷனேட் டு ஹவு மெனி பர்சன் தே டயக்னோஸ்ட், ரைட். இதுதான் வந்து கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். Case fatality rate, the number of death among the cases detected has been dropping over the month and is at 2.79% as of 5 PM on June 3 அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்னா என்னன்னு சொல்லிட்டோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டெத் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு டிடெக்ட் பண்ணியிருக்காங்களா. June 3 5 PM அந்த டைம் படி பார்த்தா அது எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கு, அப்புறம் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன பர்சன்டேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.79% தான் நம்ம இருக்கும். இவ்வளோ தான் நம்ம வந்து இறப்பு விகிதத்தையே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக படிச்சிருவோமா? வேண்டாம், இது வரைக்கும் படிப்போம். Experts have advanced several hypotheses, but without a precise understanding, healthcare managers are just hoping the good run would continue அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதெசிஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு மீனிங் பார்த்தா தான் you can understand this paragraph. Right, I'll say the meaning of this hypothesis. Hypothesis அப்படிங்கிறோட plural form தான் hypothesis. ஓகே, அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் எக்ஸாக்டாக சொல்ல போனால் கருதுகோள். அதாவது ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஃபெனோமெனன், இந்த ரியாலிட்டி சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரியான அறிக்கைகள் தரலாம், ஒரு ப்ரொபோஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், ஒரு விரிவாக்கம் கொடுக்கறது தான் வந்து ஹைப்போதெசிஸ். ஒரு கருதுகோள், இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வந்து நடக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தான் ஹைப்போதெசிஸ். ஸோ வந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இந்த அட்வான்ஸ்டு அந்த ஹைப்போதெசிஸ் பார்த்ததுக்கு அப்புறமே இருக்குது, அவங்களாம் கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் ஹைப்போதெசிஸ் கொடுக்குறாங்க, இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம்லாம் கொடுக்குறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். பட் ஒரு ப்ரிசைஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரிசைஸ் அப்படின்னா என்னென்னா நுணுக்கமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஓகே இப்போ இருக்கிற இதே நல்ல நிலமை கண்டினியூ ஆனால் போதும், குட் ரன் வுட் கண்டினியூ, இதே வந்து கண்டினியூ ஆனால் போதும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைப்போதெசிஸ்லாம் வச்சிருக்கிறாங்க, குட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த நல்ல நிலைமை அப்படியே நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கிட்டு ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
recovery rate, which is the rate of transition from a state of infection to recovery from the disease, here measured as a percentage of total cases, has been on a upward trajectory அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெக்கவரி ரேட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்டேட்ல இருந்து அந்த டிசீஸ்ல இருந்து விடுபட்டு நம்ம வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு போகிறது தான் வந்து ரெக்கவரி ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டோட்டலாக பார்க்கும்போது ஓகே, இது வந்து அந்த ரெக்கவரி ரேட் டோட்டல் கேசஸ் வந்து கம்பேர் பண்ணி இந்த ரெக்கவரி ரேட்டை பார்க்கும்போது ஓரளவு வந்து இது அப்வர்ட் ட்ராஜெக்டரியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராஜெக்ட்ரி அப்படின்னா என்னென்னு ஆல்ரெடி நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் எடிட்டோரியலில். ட்ராஜெக்ட்ரி அப்படின்னா ஒரு பாத், ஒரு வே, ஒரு வழி, அதை தான் வந்து ட்ராஜெக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த ரெக்கவரி ரேட் அப்படிங்கிறது ஓகே, ரெக்கவரி ரேட்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த டோட்டல் கேசஸோடு அதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு ரெக்கவரி ரேட் வந்து நமக்கு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, அதிகமாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் நல்லபடியாக வீடு திரும்பிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அப்வர்ட் ட்ராஜெக்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This figure includes of people who tested positive being discharged from hospital is now over 48% according to health ministry officials அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த டெஸ்ட் எடுத்து அதில் பாசிட்டிவ்னு வந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனவங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஏன் டெஸ்ட் எடுத்தவங்க டயக்னோஸ் பண்ணவங்கன்னு இதில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இன்னும் நிறைய பேருக்கு நம்ம டெஸ்ட்டே எடுக்கல. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ் ஆனவங்க சரியாகி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனவங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 48 வரைக்கும் இருக்கான், 48% இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. As the total number keep climbing daily, well over 2 lakh cases so far, the ideal of flattening the case curve with what is currently known about the disease and with available resources perhaps difficult அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் டோட்டல் நம்பரில் வந்து நம்ம 2 லட்சத்தை வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த நிலமையில் நம்ம வந்து இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சரி பண்ணணும், ஃப்ளாட்டனிங் த கர்வ் அப்படின்னா இப்போ வந்து கொரோனா எப்படி போயிட்டுருக்கு, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி மேலே ஏறிட்டே போயிட்டுருக்கு இல்லையா, அது வந்து எப்போ இப்படி ஃப்ளாட்டாக வருதோ அப்போ தான் வந்து சரியாயிடுச்சு, கேசஸ் வந்து குறையுதுன்னு சொல்லி அர்த்தம், ரைட்? ஸோ அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம அடையணும் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த டிசீஸை பற்றின அவேர்னஸும் இப்போ இருக்க இந்த ரிசோர்ஸஸும் வந்து இதை வச்சுக்கிட்டு நம்மளால் இந்த ஃப்ளாட்டனிங் கர்வ், இந்த கொரோனாவை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெர்ஹாப்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிறத இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. However, reducing the number of death by protecting the old and the infirm from exposure and improving the recovery rate, flattening the first curve and ensuring the later rises seem well within reach அப்படின்றாங்க. இருந்த போதும் இந்த டெத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்டிங் த ஓல்டுன்னு வயசானவங்களும், இன்ஃபார்ம் அப்படின்னா இயலாமை, அதாவது ஒருத்தவங்களால கண்டிப்பாக முடியாது இல்லையா, அவங்கள இயலாமைன்னு சொல்லுவோம் இல்லையா, பலவீனமாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் ஓல்டு பீப்புள்ஸையும் வந்துட்டு ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிற மூலமாகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கவரி ரேட்டை வந்து அதிகப்படுத்தி டெத்தை வந்து கம்மி பண்ண முடியும். ஓரளவு அந்த கர்வை கம்ப்ளீட்டாக நம்மளால் ஃப்ளாட்டன் பண்ண முடியலனாலும் ஃபஸ்ட்டு கர்வ் அப்படின்னா ஓரளவு மொதல் ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிட முடியும். அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியும். சீம் வெல் வித்தின் ரீச் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. It is important to ensure that the same urgency and eagerness that goes into counting those who have recovered is reflected when counting the dead அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ensure அப்படின்னா உறுதிப்படுத்தணும். இதே என்ன உறுதிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ரெக்கவரி ரேட்டை கரெக்டாக கவுண்ட் பண்ணி அதிலேருந்து அந்த இதுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து டெத் அந்த ரேட்டையும் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ கணக்கு காமிக்காம மறைக்கக்கூடாது. ஸோ அதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா தான் நம்மளால் ஓரளவு இந்த COVID-19 அப்படிங்கிறத வந்து தாண்டி போக முடியும். ஸோ எந்த அளவுக்கு ரெக்கவரி ரேட்டுக்குன்னு உங்களோட ஈகர்னஸ் இருக்கோ அதே ரேட்டில் வந்து நீங்கள் டெத்துக்கும் அந்த ரேட்லேயும் வந்து கம்மி பண்ணுறதுல உங்களோட ஈகர்னஸை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As per WHO definition, the death of every COVID-19 patient is to be counted as a COVID death unless there is a clear alternative cause of death that cannot be related அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ராமா அப்படின்னா அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ட்ராமா அப்படின்னா அதிர்ச்சி. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கபடி என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 பேஷண்ட் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அதை வந்து கோவிட் டெத் அப்படின்னு தான் கவுண்ட் பண்ணணுமா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டிசீஸ் மூலமாக அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது நிரூபணமான ஒழிய நீங்கள் வந்து வேறு எந்த டிசீஸ்னாலையும் இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாதான். ஸோ ஒன்ஸ் COVID-19 பேஷண்ட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க டெத் வந்து கோவிட் டெத்தாக தான் இருக்கும், அன்லெஸ் நீங்கள் வந்து கிளியராக இவங்களுக்கு இந்த பிரச்சனையால தான் இறந்துருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Guidelines in India require states to record these COVID-19 deaths with the notes on complications resulting from pre-existing comorbidities and every state needs to follow this model அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில விதிமுறைகள் கைட்லைன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 டெத், அவங்களுக்கு COVID-19 டெத் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கோமார்பிடிட்டிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்பிடிட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நோயுற்ற ஒரு தன்மை தான் வந்து மார்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமார்பிட்னா இணைனா என்ன, COVID-19 இல்லாமல் வேறு ஏதாவது ரிலேட்டட் டிசீஸ், வேறு ஏதாவது டிசீஸ் மூலமாக இறந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை தான் கோமார்பிடிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோவிட் டெத் நடக்கும்போது அவங்க வந்து வேறு ஏதாவது பிரச்சனை மூலமாக இறந்துருக்காங்க அப்படின்னா அதை கரெக்டாக நோட் எடுத்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ரெக்கார்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லா ஸ்டேட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்த மாடல் அப்படின்னு இந்தியாவில் வந்து ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. With the state also monitoring severe acute respiratory infection and influenza-like illness in hospitals, the entire gamut of severe respiratory diseases is being monitored and death will not pass unnoticed அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த gamut அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் சொல்கிறேன். அது வந்து ஜென்ரலாக தமிழ் எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா வரம்பு, அப்படி இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட், நீங்கள் வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாத ஒரு இடத்தையோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து வெளிவர முடியாமல் நீங்கள் தவிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை தான் வந்து கேமட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஸ்டேட் பண்ணணும்னு முன்னாடி ஒரு பாயிண்ட்டில் சொல்லிட்டாங்க இல்லையா, அதோட சேர்த்து இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அதிகமாக இருப்பாங்க இல்லையா, ரொம்ப சிவியராக இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸா அந்த மாதிரி வைரஸ்னால அட்டாக் பண்ணி அதில் ப்ராப்ளமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, திரும்ப இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வேறு ஏதாவது ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் மூலமாக இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறவங்கள வந்து நல்லா தகுந்த கண்காணிப்பு பீயிங் மானிட்டர்ட், அவங்களையும் வந்து சரியாக மானிட்டர் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி COVID-19 டெத்துனால தான் இறந்து போனாங்களா இல்லை வேறு எதனால தான் போனாங்களாங்கிறத நம்ம கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிட முடியும். ஸோ த டெத் வில் நாட் பாஸ் அன்நோட்டிஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்துருவோம். Assuring people with the known exposure, not necessary only with symptoms to SARS-CoV-2, that they will have access to COVID-19 test, ensuring that they reach care facilities before becoming extremely breathless, protecting vulnerable population are surefire ways of delivering a double whammy against the disease, reducing case fatality rate further and bumping up the recovery rate. என்னப்பா இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதாவது எக்ஸ்போசர் அப்படின்னா வெளியில் தெரிகிறது, வெளிப்படையாக தெரிகிறது, அதை தான் எக்ஸ்போசர்னு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஒரு நெசசரி சிம்டம்ஸ் இல்லாதவங்களா இருந்தால் கூடமே ஓரளவு பார்ஷியல் சிம்டம்ஸோட தெரிகிறவங்களும், இந்த SARS-CoV-2 அப்படிங்கிற சிம்டம்ஸோட வரவங்களும், ஏன்னா இது COVID-19க்கு முன்னாடி இந்த டிசீஸ் தான் வந்து பெருசாக இருந்தது. சரிங்களா, ஸோ அதோட சிம்டம்ஸை வரவங்க கூடயுமே நம்ம என்ன பண்ணணுமா, சரியான கேர் எடுத்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக அடுத்த கட்டத்துக்காக, அதாவது நார்மலாக இருக்கும்போதே நம்ம எக்ஸ்ட்ரீம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கேர் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணணும். அடுத்த ஸ்டேஜ் ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீத்லெஸ், மூச்சு விட முடியாமல் அந்த அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டை எப்படி குறைச்சிக்க முடியும், இந்த கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து அதிகமாக ஆகிறத டபுள் ஆகிறத எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாப்புலேஷன்ஸை வந்து கரெக்டான முறையில் வந்து நம்ம நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து ஒரு மெஷர்ஸ்லாம் கொடுத்து தள்ளி வைக்கிறது மூலமாக, சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் பண்ணுறது மூலமாக நம்மளால ஓரளவு இந்த ரெக்கவரி ரேட் வந்து டபுள் ஆகிறத தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் எங்கெங்க இருந்துலாம் உங்களுக்கு பாயிண்ட் எடுக்கலாம்னு சொன்னேன் பாருங்க. வாமி அப்படின்னா என்னன்னு தெரியணும். வாமி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு நிறைய அன்பிளசன்ட் சுச்சுவேஷன், தேவையில்லாத ரொம்ப சங்கடம் தர மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நடக்குது, ரொம்ப கஷ்டம் தரமான விஷயமா நடக்குது அடுத்தடுத்து அப்படின்னா தான் அந்த வாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி நம்ம இந்த பேராகிராஃபை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போஷர், ஸோ இதை வச்சு COVID-2 SARS அதோட எக்ஸ்போஷர் அந்த சிம்டம்ஸோட வரவங்களுக்கு COVID-19 டெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா, அவங்களுக்கான தகுந்த கேர் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். எப்போ அவங்க எக்ஸ்ட்ரீம் ப்ரீத்லெஸ்ஸாக ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான சிறந்த கேர் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து அதிகமாகிறதுக்கு முன்னாடியே, பம்பிங் அப் அப்படின்னா என்னன்னா அதிகமாகிறதுக்கு முன்னாடி, அதிகம் ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆனவோ, ஒரு ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆனவோ எல்லாமே பம்பிங் அப் தான், இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்னரபிள் பாப்புலேஷன், வல்னரபிள்னா பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்ட மக்களை வந்து சரியான வகையில் ஷியர் ஃபயர் வேஸ் ஆஃப் டெலிவரிங், சரியான வகையில் நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா டபுள் ஆகிறத தடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு புரியாத பேசேஜை நீங்கள் அணுகணும்.
Even if efforts to control transmission are being frustrated, the sober way of dealing with COVID-19 is to focus on the really sick patients while ensuring that others who test positive but remain asymptomatic also have access to care when they develop symptoms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த சோபர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிதானமாக ரொம்ப வந்து காமாக ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனில் நிதானமாக காமாக இருக்கிறது தான் வந்து சோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிதானமாக செயல்படுறது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு விஷயம், ரொம்ப வந்து பதட்டமான ஒரு விஷயம் தான். அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. இருந்தாலும் நிதானமாக இந்த COVID-19 வந்து நம்ம சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த வழியில் பண்ணோம் அப்படின்னா, சிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அந்த பாசிட்டிவ் ஆயிருப்பாங்க இல்லையா, டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் ஆனவங்களையும் சரி, இல்லைனா வந்து பாசிட்டிவ் ஆனவங்க வந்து சிம்டம்ஸே இல்லாமல் இருப்பாங்க, அவங்களா ஆனாலும் சரி, ரெண்டு பேர்த்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி மேற்கொண்டு வளராமல் பார்த்துக்கிறது மூலமாக நம்ம இந்த சீரியஸ் சுச்சுவேஷனை ஓரளவு நிதானமாக ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது பாசிட்டிவான பேஷண்ட்டாக இருந்தாலும் அசிம்டமேட்டிக் சிம்டம்ஸே இல்லாத பேஷண்ட்டாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் ஒரே மாதிரி நம்ம கவனித்து நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த ஒரு சீரியஸ் சுச்சுவேஷன்லேருந்து நம்ம நிதானமாக வந்து ஓரளவு தள்ளி வந்துட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The center and states must specifically attempt to destigmatize COVID-19 infection and ramp up awareness activities informing people about symptoms in order to encourage people to come forward early அப்படின்றாங்க. அதில் அந்த டெஸ்டிமேட்டஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சால் அந்த பேசேஜ் வந்து ஈஸியாக நம்ம போயிடலாம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேம்ஃபுல்லான சுச்சுவேஷன், ஒரு ஷேம்ஃபுல்லாக இருக்கிற போது அதுலேருந்து ரிமூவ் ஆகி வருது. ஸோ ரொம்ப ஷேம்ஃபுல்லாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஷேமாக வெக்கப்படுற மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து ரிமூவ் ஆகி வருது, அதை தான் டெஸ்டிமேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி COVID-19 இன்ஃபெக்ஷனால் நிறைய பேர் அந்த வந்து டெஸ்டிமேட்டஸாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதுலேருந்து மக்கள் வெளியில் வரதுக்கும் ஒரு தேவையான அவேர்னஸ் கொடுத்தா தான் பீப்புள் வந்து தானாக முன் வந்து தனக்கு அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தானாக முன் வந்து முன்னாடியே வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சீக்கிரமே அவங்களுக்கான நடவடிக்கைகள் எடுத்து அடுத்தவங்களுக்கு பரவாமல் பாதுகாத்துட முடியும். ஸோ ஃபார்வர்ட் இயர்லி நம்ம வந்து பீப்புளை வந்து அவேர்னஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். அந்த டெஸ்டிமேட்டஸ்லேருந்து வெளியில் வந்தால் தான் பீப்புள் தானாக ஒரு அவேர்னஸ் இருந்தால் தான் வெளியில் வந்து முன்னாடியே தனக்கு அந்த சிம்டம்ஸ் இருந்தால் சொல்லுவாங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேவையானதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. This will amount to seizing the silver lining and battering into a whole cloud besides keeping the country focused on the right course அப்படின்னு சொல்கிறாங்க. சீசிங்னாவே உங்களுக்கே தெரியும், பிடிபடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பறிமுதல் பண்ணுறது எல்லாமே சீசிங் தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சில்வர் லைனிங்னா ஓரளவு நம்ம பாதுகாப்பாக இருக்கும்போது தான் அந்த சில்வர் லைனிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவு நம்ம வந்து அதிகமாகிறத வந்து குறைச்சி ஒரு சரியான இந்த இடத்துல எல்லாமே இன்டைரக்டாக இருக்கும் கன்க்ளூஷன். சரிங்களா? நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு ரைட் கர்வுக்கு வந்துட முடியும். கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டன் பண்ண முடியலனா கூட ஒரு ரைட் கர்வுக்கு வந்துட முடியும். விச் மீன்ஸ் we are not able to handle everything at a time, but at least we can reduce, right? at least நம்மளால ரெடியூஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி எடிட்டோரியல் வந்து முடிச்சிருக்காங்க. ஓகே, brilliance. See you in my next video. Bye.